ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 18/12/2024 அன்னைக்கு தான் தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டில் 1,00,000 புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு 3,50,000 வீதம் மொத்தம் 3.5 கோடி ரூபாய், அதாவது 3,500 கோடி நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8,00,000 குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் ஊரக பகுதிகளில் 6 வருடங்களில் 8,00,000 வீடுகள் புதிதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி நடப்பு நிதியாண்டில் 2024-25 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட 360 சதுர அடியாகும். பயனாளிகளின் நிதிச்சுமையை குறைக்கும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழ் டான்சன் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலம் வழங்கப்படுகிறது. வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்பட்ட தரைமட்ட நிலை, ஜன்னல் மட்ட நிலை, கூரை வைப்பட்ட நிலை மற்றும் பணி முடிவுற்ற பின் என 4 தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் சிங்கிள் நோடல் அக்கௌண்ட் மூலமாக தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை தமிழக அரசால் 1,051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப 860 கோடி ரூபாய் பார்த்தா விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துறை மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கு 135 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இதுவரை 995 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவழிச்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மக்களின் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 1,00,000 வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு வீடுகளுடைய கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் 400 கோடி ரூபாய் விடுவித்து ஆணை வழங்கியுள்ளது. தற்போது பெறப்பட்டுள்ள 400 கோடியும் சேர்த்து மொத்தம் 1,451 கோடி ரூபாய் பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகள் வங்கி கணக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுவும் இல்லை, தமிழக அரசு சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம் பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருஷத்துக்கு 1 கோடி பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான வீடு பார்த்தா கட்டிட்டு வராங்க. அதுக்காக எக்ஸ்ட்ராவாக 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போதைக்கு அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 400 கோடி ரூபாய் மூலமாக இன்னும் சீக்கிரமாக வீடு கட்டப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தும், அதாவது இந்த ஆண்டுக்கான ஸ்கீம் முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக 2025-26 ஆண்டுக்கு இன்னும் 1,00,000 வீடு கட்டுவாங்க. அந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கு வருஷம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி பார்த்தா சோஷியோ எக்கனாமிக் அடிப்படையில் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் குடிசை வீடு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வீடு வழங்கினாங்க. பட் அடுத்த வருஷம் புதுசாக கணக்கெடுப்பு பண்ணி தான் வீடு வழங்குவாங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் பெறணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஊர் தலைவர் மற்றும் கிளர்க்கை கான்டாக்ட் பண்ணி முன்கூட்டியே நீங்கள் சொல்லி வைங்க. அடுத்த வருஷத்துக்காவது உங்களுக்கான வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வீடு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு பார்த்தா உங்களுக்கு 3,50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு கம்பி எல்லாமே கம்மி ரேட்டில் தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 4 தவணையாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பப்படும் அப்படின்றத தமிழக அரசு இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.